நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் பெரிய வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா குளத்தூர் பேச ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 996வது வீடியோ. காலையில் எங்கள் அம்மா இன்றைக்கி ஐப்பசி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தி அன்றைக்கி எங்கள் அம்மாவோட சிராத்தம். சரஸ்வதி அம்மா அதனுடைய 85 வயசு வரைக்கும் தான் 1997 காலமான. ஸோ அவள் தான் என்னை பண்படுத்திய தெய்வம் அவள் தான். ஸோ அவளுடைய சிராத்தம் இருந்ததுனால ஐ குட் நாட் ஸ்பீக் டு எனிபடி இந்த மார்னிங். சொல்லிட்டேன், எல்லாம் பார்க்குற வரவோட காலத்தால் வர வேண்டான்ட்டேன். சாயந்தரம் வாங்கணும். சில பேர் நாளைக்கு வரேன்னா சரி நாளைக்கு மூணு விட்டுட்டேன். ஸோ தட் இஸ் ஐ குட் நாட் ரிலீஸ் எனி வீடியோ. இவன் கௌஷிக் கூட போட்டிருந்தான், ஒய் தெர் இஸ் நோ வீடியோ உண்டு. சிராத்த காலத்தில் நம்ம வேறு பூஜை கூட பண்ணக்கூடாது, விளக்கூட ஏற்ற மாட்டேன். சிராதம் முடிஞ்சப்பறம் தான் விளக்க ஏற்றுவாள். வைஷ்ணவ சம்பிரதாயம் வேறு, பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு தான் சிராத்தமே பண்ணுவாள். இதில் ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் பூஜை கீச்சை அதிகமாக கிடையாது. மணி சத்தம் கூட கேட்கக்கூடாது. ஸோ மணி சத்தம்லாம் ஆகாது அவளுக்கெல்லாம். ஸோ ரொம்ப அமைதியாக இருக்கணும் வீடு. டிவி போடக்கூடாது, பாட்டு போடக்கூடாது, அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த சிராத்தக்காரது எனக்கு ரொம்ப கஷ்டம். மனுஷாலே இல்லை, சமைக்கிறதுக்கு ஆள் போட்டு இருந்தது, எல்லாம் இருந்தது, பணம் செலவழிஞ்சது, எல்லாமே பண்ணால் நல்ல நிறக்க பண்ண மாமி சமைச்சவ. ஒரு அன்பார்ச்சுனேட்லி சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. ஒரு சிஸ்டம் மட்டும் தான் வந்தேன். ஸோ அவட பேக் பண்ணி கொடுத்தேன். பெரிய பொண்ணு அவளுக்கு பசங்களை ஸ்கூல் கொண்டு வரணும், ஐஷும் வரணும், முடியாது பண்ணிட்டேன், மடி பக்கத்தில் வரணும் அவள். ஸோ அவளுக்கு பேக் பண்ணி இந்த ஊபரில் புக் பண்ணி பக்ஷணங்களை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அவளுடைய காரியங்கள். அந்த காலத்துலாம் அப்படிலாம் இல்லை. பொண்ணோட அப்பா அம்மா அதில் சிராதம் வந்ததுன்னா பெண்கள்லாம் வேலை பார்ப்பா. இங்கே பெரியக்கா அம்பத்தூரில் அண்ட் டிவைடிங் சப்ஜெக்டு. அம்பத்தூரில் கோகிலா கிருஷ்ணமூர்த்தி இருந்தா இங்கே பெரியக்கா. ஷீ லிவ்ட் அப் டு 85 years, 75 years. அத்தையும் பேர் 82 83 வரைக்கும் இருந்தார் அவர். கிருஷ்ணமூர்த்தி ஐயர் பேர். ரொம்ப மேய்ப்பார் ஈச்சத கப்புலவா. கோகிலா மாமின்னு அம்பத்தூரில் தெரியாத மகளே பெரிய அக்கா எனக்கு. அவள் கல்யாணத்தும் போது எங்கள் அம்மாவோட வயத்தில் 9 வயசு 9 மாதம் குழந்தை. இந்த எதுக்கு சொல்கிற அபாத்தில் அவளுக்கு 7 நாத்தனார், ஒரே புள்ள வாத்தில். சரி 7 நாத்தனார்களோட அபாத்தில் தவசக்காரிகள்லாம் வந்ததுன்னா எல்லோரும் போட்டி செய்வா. அப்பா அம்மாவுக்கு தவசம் வந்தால் எல்லாம் செய்வா. மனுஷாலே வரமாட்டேன்றா. இப்போ சொந்த வீடு வச்சுட்டு இருக்கவாளே இது பைத்தறிச்சலான சமாச்சாரம் சென்னையில் நடக்குது பார்க்குறேன். எங்கேயோ இவாள் சொந்த வீடு இருக்கு, பண்டம் மாத்திரம் இருக்குது, நல்ல வசதிகள் இருக்குது. எங்கேயோ போய் ராகவேந்திர மடத்தில் பண்ணேன், இங்கே விட்டு காசு பண்ணாது. அதெல்லாம் சிராத்த சமயமே ஆகாது. சிராத்தம்னு சிரத்தையாக பண்ணுறது. நம்ம சொந்த கிரகம் தான் அங்கே தான் பண்ணணும். அது பித்தளை பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும் இருக்குது. பித்தளை பித்தளைக்கு ரொம்ப ஆகி வந்தது. காப்பர் தேவகாரியத்துக்கு உண்டானது. வைஷ்ணவாளான் வெள்ளியே யூஸ் பண்ணுவாள். அதுவும் பித்திருக்காலத்தை யூஸ் பண்ணலாம். வெள்ளி ரஜத்த பாத்திரம் இருந்தால் சொல்லிருக்கு. ரஜத்தம்னா வெள்ளி. சரி, அந்த பாத்திரத்தில் நான் பரிமாறுறேன், தட்டில் பரிமாறுறேன் தான் மந்திரங்களே இருக்குது. ஆக்சுவலாக இப்போ வெள்ளியில் பண்ண முடியுமா? இப்போ இருக்க இந்த நிலைமையில் வாடலையில் நம்ம பரிமாறுறோம். நல்லா இதை முடிஞ்சு வாழை பிராமணாலாம் சாப்பிட்டு கிளம்பும்போது மணி 1:30 ஆகிடுது. நான் சாப்பிட்டு மணி 2. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஸ்ரத்தை தான் முக்கியம். இப்போ சாஸ்திரி கூட சொன்னார், ஹிரண்யா பண்ணிட்டு போகலன்னா காலையில் எழுப்பி சாதம் போடுங்க. இதில் பிண்ட பிரதானம் இல்லாமல் சாத்தம் முடியாதும்மா மாமான்னு. இப்போ நீங்கள் தள்ளாடுறேன்னர். அது பரவாயில்ல, நான் தள்ளாடுறேன் விடுறேன். அதெல்லாம் வேறு 3 வேளை நம்ம போஜனம் கூட்டிக்கிறோம்ல. சரி, நம்ம வென் வி ஆர் டேக்கிங் அதுக்கெல்லாம் டைம் இருக்குது முடியறதுன்னு சொல்லும்போது இதுவும் முடிஞ்ச ஆகிறோம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன் மாமா, தகுந்தான் நான் பண்ணிவிடுவேன்ட்டேன். அப்பா அம்மா நமக்கு உயிர் கொடுத்தவா, அவளுக்கு பண்ணாமல் யாருக்கு பண்ணணும்? இது சொந்த கிரகம் இருக்கவாள்லாம் ஆற்றுல பண்ணுறதுக்கு பழக்கம் பண்ணிங்க. வெளியில் கொண்டு, அதாவது வேறு வெளியே இல்லை, ஃப்ளாட்டில் இருக்க பித்தளை பாத்திரம்லாம் கிடையாது எங்களுக்கு, ஆற்றுல இல்லவே இல்லை, வாங்க முடியாது, ஆயிரக்கணக்கில் இருக்குது இப்போ. ஸோ தே கோ டூ காயத்ரி தீர்த்தம் எங்கேயாவது பண்ணுறாது, ஞானம் வாபியில் போய் பண்ணுறாது. ஓகே, இருக்கப்பட்ட வாழ்லாம் அது மாதிரி பண்ணக்கூடாது. சாஸ்திரம் டிட் பர்மிட் தி பார்த்துட்டு நம்ம கிரகத்தில் பண்ணுறது தான் வசதியும். பண்ணாமல் இருக்குது பாவத்தில் சேர்ந்துடுறது. பித்திருக்கள் சாபம் தான். சாபம் பித்திருக்கள் சாபம் தரமாட்டான்னு யாரோ ஒருத்தர் யூடியூப்பில் பேசுகிற
கரெக்டாக சாபம் தான் வரும் அது. அவள் வந்து அவள் மனசு கொஞ்சம் வேதனைப்பட்டாலே அவள் வர ஆல் த வே அன்றைக்கி தான் வரா பூமிக்கு. இந்த டைமிங் ஆல்சோ பிட்வீன் 10 மணி 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே முடிச்சிடணும் சிராத்தமே. பிராமணா சாப்பிட்டு எழுந்துடணும் அந்த இடத்த விட்டு. ஸோ அந்த தட் இஸ் அ டைமிங். ஸோ அந்த டைமெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ இது அப்படியே போட்டோம். சப்ஜெக்ட் மாறின்னு இருக்கு. இப்போ வந்து காஞ்சிபுரம் மடத்தில் பரமாச்சாரி வாஸ் தேர். அவர் ஜீவித காலத்தில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குது. அது அப்படியே நெரேட் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். அது பரமாச்சாரியார் பெரிய தீர்க்கதரிசி. அவர் வந்து நிறைய பேர் சொல்கிறார் பிராமணாளுக்கு தான் குருவாவர், அப்படிலாம் கிடையவே கிடையாது. அபீத்துன்னு ஒரு முஸ்லீம் பையன், அந்த பையன் பேர் அபீத். அந்த பையனோட லைஃப்பில் நடந்த இது வந்து சொல்லப்படுறது ராகனை பற்றி எழுதியிருக்காரு. இதை விச் ஐ எம் கோயிங் டு ஷேர் வித் யூ டுடே. கொன்ன அபீத்தும் பேர். கொன்றை பூ கொண்டு தருவானாம். சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு அவன் மித்தபடி பூக்கூடையில் எடுத்து வந்து பண்ணுறான். அவனோட வாழ்க்கையில் நடந்த முக்கியமான இன்சிடென்ட் தான் இப்போ சொல்ல போகிறேன். பல வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் அது. காஞ்சியில் அபீத் என்ற ஒரு பையன் வசித்து வந்தான். பிறப்பால் அவன் ஒரு முஸ்லீம். இருந்தாலும் அவன் மகா பெரிவா மீது அளவு கடந்த அன்பு. மடத்தில் நடைபெறும் சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்காக அவன் ஆர்வத்துடன் கொன்றை மலர்கள் பறித்து வந்து கொடுப்பான். இதனால் மடத்தைச் சேர்ந்த அன்பர்கள் அவனை கொன்னை அபீத்தினை கூப்பிடுவா. அவனை மகா பெரிவா அவ்வப்போது அவனுக்கு பழங்களும் கல்கண்டும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். பிறப்பால் முஸ்லீமான அவன் பிற தெய்வங்களை பிரசாதத்தை ஏற்பது தவறு. எனவே பெரியவா அவனுக்கு எப்பொழுதும் பூஜை பிரசாதங்கள் கொடுக்க மாட்டார். இந்த நிலையில் கொன்னை அபீத்தின் தந்தைக்கு இடம் மாறுதல் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுறது. அப்பாவுக்கு காஞ்சிபுரத்தில் வேற எங்கேயோ போட்டுடுறா. இடம் மாறுதல் உத்தரவு வந்தது. அவர்கள் குடும்பம் காஞ்சியை விட்டு இடம் பெயர்படி சூழ்நிலை. இனிமேல் மடத்து பூஜைக்கு பூக்கள் பறித்து தர முடியாது என்ற வருத்தம் அபீத்தை வாட்டியது. சின்ன பையன், 10 வயசு பையன். ஊரை விட்டு கிளம்பிய வேண்டிய நாளும் வந்தது. வழக்கம் போல் அன்றைய தினமும் மலர்களை பறித்து பூக்கடலில் வைத்து கொண்டு அது கொன்றை மலர் ஆரஞ்சு கலர் இருக்கும், சிகப்பும் மஞ்சளும் கலந்தா மாதிரி இருக்கும், மாதிரிலாம் இருக்கும். 2-3 கலரில் வரும். முள்ளாக இருக்கும் அந்த செடியிலலாம். குச்சியாக நீட்டு இருக்கும். ஊரை விட்டு கிளம்பிய நாளும் வந்தது. வழக்கம் போல் அன்றைய தினமும் மலர்களை பறித்து பூக்குடலில் எடுத்துக்கொண்டு மடத்துக்கு வந்தான் அபீத். எப்படியாவது பெரியவர்களை நேரில் பார்த்து ஊரை விட்டு கிளம்பும் செய்தியை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று அவனோட ஆசை. பெரியவா நான் ஊரை விட்டுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லணும் ஆசை. அன்றைக்கின்னு பார்த்தா மடத்தோட 100கணக்கான பேர் இருக்கிறா. எல்லாம் வேஷ கட்டிட்டு. ஆனால் பாவம் அவனால் அன்று மடத்துக்குள் நுழைய முடியவில்லை. காரணம், மடத்தில் ஒரு வித்வத் சதஸ் நடைபெற்று கொண்டிருந்தது. சதஸ்னா இந்த பெரியவாள்லாம் இது பண்ணுறா, டிஸ்கஷன் பண்ணுறா இல்லையா, இந்த வேத இதெல்லாம் நடந்திருக்கு. வித்வத் சதஸ். பெரியவாளை தூரத்திலிருந்து இருந்தால் பார்த்து வச்சுட்டு செல்லலாம் என்றால் அதற்கும் வெளியில்லை. சின்னஞ்சிறுவனான அவனுக்கு என்ன செய்வது புரியவில்லை. இப்படியே சில நிமிடங்கள் கடந்தன. சதஸில் அமர்ந்த பெரியவர் திடீரென்று மடத்து ஊழியர் ஒருவரை அழைத்து, சதஸில் பங்கு பெறும் அனைவரையும் வழிபட்டு உட்கார சொல்லு. வாசலில் பூக்குடலிலும் ஒரு பையன் நின்று கொண்டிருக்கிறான், அவனை உள்ளே வர சொல்லுன்றார். இவாளெல்லாம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் ஜஸ்ட் சிட்டிங். நல்ல கனபாடிகள் இவாளெல்லாம் உட்காந்துட்டுருக்கா. சவுதிகள்லாம் அவளை வெளிவிட்டு உட்கார சொல்லுன்றார். அவளை யார் பிஏபி யாராக வட்டா போலக்குன்னு அவள் நினச்சிட்டு இருக்கா. இப்போ வாசல் பூக்கொடையோட இந்த அபீத் நின்றுருக்கான். அவனை வர சொல்கிறார் அந்த வழியை. ஸோ அந்த பையன் இஸ் ஏபிள் டு ரீச் பெரியவாடைய முன்னாடி போய் நிற்கிறான் அந்த பையன். சதஸில் அமர்ந்திருந்தவர்கள் நகர்ந்து அமர சபையின் நடுவே நடைபாதை உருவானது. வெளியே பூக்கொடலில் எழுந்த அபீத்திடம் அந்த ஊழியர் அவனை பெரியவா அழைப்பதாக தெரிவித்தார். மிகுந்த கூச்சோட்டத்துடன் மடத்தின் உள்ளே அணிந்த அபீத் பூக்குடலையை பெரியவா பக்கத்தில் ஓரமாக வைத்துவிட்டு ஒதுங்கி நின்றான். கருணையே வடிவெடுத்த பெரியவாளின் கண்கள் கொன்னை அபீத்தின் மீது பயந்தன. மெதுவாக பூக்குடலுக்கு கையை விட்ட பெரியவா கை நிறைய பூக்களை அள்ளினார். அபீத்தை பார்த்து புன்னைத்து கொண்டே, எனக்கோசரம் தான் கொண்டு வந்துருக்கிறது நீ பூவெல்லாம், எனக்கோசரம் தான் நான் வெயில் தலையாடுறான் என்றவர் அந்த புஷ்பங்களை தன் தலையின் மீது அபிஷேகம் செய்து கொண்டார். இது வரைக்கும் பண்ணிதான் கிடையாது மாதிரி. அபீத் கொண்ட பூவெல்லாம் வந்து தண்ணி தெளிச்சு இதுக்கு தான் சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு யூஸ் பண்ணவர். அன்னைக்குன்னு பார்த்து அந்த பையனை வச்சுட்டு தானே அந்த பூவெல்லாம் போய் அபிஷேகம் முடிக்கிறார்.
இந்த மகானுபாவர். பாருங்க, ஒன்றுமே தெரியுமா, சரி குழந்தை சிரிப்பாக இருக்கிறவர். சதசில் இருந்த அனைவரும் வைத்துக்கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்க, பெரியவாளும் மீண்டும் மீண்டும் எனக்கோசரம் தான் கொண்டு வந்தேன் என்று பூக்களை அள்ளி அள்ளி தலையில் போட்டு கொண்டார். மிதமிஞ்சிய உணர்ச்சி பெருக்கில் அபீத்தின் கண்களிலிருந்து தாரை தாரியாக கண்ணீர் வழிந்தது. சபையெங்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று ஒலித்தது. நடமாடும் தெய்வமான மகாபெரிவர் தன் 100 ஆண்டு ஜீவிதத்தில் அன்பர்களுக்கு எத்தனையோ விதங்களை அனுகிரகம் செய்துள்ளார். இப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் நூல்களையும் பத்திகளையும் வந்திருந்தாலும் வெளிவராதவை ஏராளம். ஆனாலும் மகாபெரியவா கொன்றை மலர்களை தன் தலைவழியை அபிஷேகம் செய்து கொண்ட இந்த சம்பவம் மிகவும் விதிவிலக்கான ஒன்று. இது பெரியவாளின் இயல்புக்கு விரோதமான சம்பவம் என்பதுதான் விசேஷம். காஞ்சி என்பதில் பீடாதிபதியாக விட்டிருந்த பெரியவா சாட்சாத் அந்த கைலாசபதியே தான் என்பதை பக்தர்கள் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மகாபெரியவா தன்னை எப்போதாவது அவதார புருஷன் என்று சொல்லிக் கொண்டது இல்லவே இல்லை. சாமானியன், பாமரமானவன், அல்பசக்தன் முதலியவைதான் தன்னை பற்றி குறிப்பிடுவதற்கு பெரிய அடிக்கடி பயன்படுத்திய வார்த்தைகள். ஞானமே வடிவெடுத்த அந்த பரபிரம்மம் தன்னை அஜ்ஞானத்தின் மொத்த வடிவம் அடித்துக் கொண்டது. மானுட வேடம் தாங்கி வந்த சங்கரன் இவர் என்று அன்பர்கள் அவர் பாதத்தில் விழுந்து வணங்கினால் அவரோ தனக்கு பணிவும் இல்லை, பக்தியும் இல்லை என்று எப்போதும் குறைபட்டுக் கொள்வார். முட்டாள்களிலெல்லாம் பெரிய முட்டாள் நான் தான் என்று சொல்வார். அவர் தன்னை பரணித்துக் கொண்டது உண்டு. ஆச்சாரியார் பெயரை சொல்லி காலக்ஷேபம் செய்து வயறு வளர்த்து வருபவன் தான் என்று சொல்வார். இதுவாது பரவாயில்லை, அக்னியே திரண்டெழுந்து மானுட என்னும் அளவுக்கு தூய வாழ்க்கை வாழ்ந்த அந்த துறவியர் திலகம் தனக்கு தூய்மை இல்லை, ஞானம் இல்லை என்று குறைபட்டு கொண்டது. தனக்கு தபஸ் இல்லை, அனுஷ்டானம் குறைவு என்று பலமுறை சொல்லியிருக்கிறார். வேத தர்மத்துக்கே அத்தாரிட்டியாக திகழ்ந்த அவர் தனது கருத்துக்கு என்று எதையும் முன்வைத்ததில்லை. முன்னோர்கள் போட்டுக் கொடுத்த பாதையில் நடப்பதும் மற்றவர்களை அந்த பாதையில் நடக்க ஊக்குவிப்பதுமாக தான் தன் பணி என்று அவர் சொல்லி வந்தார். பெரியவாளின் அவதார சக்தியை திரைப்போட்டு மறைக்க முடியாது. அவரது அன்பும் அருளும் அளப்பரிய அவதார சக்தியும் அன்பர்களின் நெஞ்சில் நிறைந்துவிடவே. அதே நேரத்தில் பெரியவா தனது அவதார உண்மையை திரைப்போட்டு மறைத்தே வைத்திருந்தார் என்ப பரம சத்தியம். அவர் தன்னை பகவத் அம்சமாக கொண்டவராக ஒருபோதும் சொன்னதில்லை. நிறைய பேர் சொல்லுகிறார், நான் தான் இதோட அவதாரம், நான் தான் வராகி அவதாரம், நான் தான் பைரவர் அவதாரம் சொல்லிக்கிறார். ஆனால் அவர் ஒரு நாள் காமாட்சின்னு சொல்லிதே இருந்தாங்க. ஆனாலும் எப்போதாவது விதிவிலக்கான ஒரு சூழ்நிலைகளில் தன்னை அறியாமல் அவர் தனது அவதார ரகசியத்தை வெளியிட்டது உண்டு. அத்தகைய சந்தர்ப்பங்களில் உண்டு அந்த அபிசம்பவம். கொன்றைமலை சிவபெருமான் தனது தலை மீது கொன்றை அணிந்தவன், கொன்றைவால் சடைமேல் அப்படின்னு வருவது. பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதை படைத்த புனிதரும் என்னாலும் பொருந்துக்குவேன் அபிராம அதிலே வருகிறது. சிவனை பற்றிய வர்ணனைகளை அடிக்கடி இடம்பெறுவது பரபிரம்மமான அவனது இருப்பை சத்தியம் விளக்குவது கொன்றை மலர் என்பதே ஆண்டோர் வாக்கு. கொன்றை மலரான சிவனை வழிபடுவது பொன்மலரா அர்ச்சனை சிவிக்கு சமம் என்பார்கள். அதனால்தான் கொன்றை மலரை சொர்ண புஷ்பம் என்று சொல்வதுண்டு. அபீத் கொண்டு வந்ததும் கொன்றை மலர் தான். சந்திரமொழி பூஜைக்கு பறித்து விடப்பட்ட மலர்களை மடத்து ஆச்சாரங்களை, குறிப்பாக பூஜை விஷயங்களை மகாபெரிவா எள்ளளவும் விதிமீறி செயல்பட்டதே இல்லை என்பதை அனைவரும் அறிவோம். ஆனால் அன்றைய தினம் மகாபெரிவா மடத்து பூஜைக்கான புஷ்பங்களை எடுத்து தன் தலை மீது அபிஷேகம் செய்து கொண்டார். அது மட்டுமல்லாமல் சந்திரமொழீஸ்வரர் பூஜைக்காக புஷ்பங்களை தனக்கானவை என்று சொன்னார். மகாபெரிவா எனக்கோசரம் தான் கொண்டு வந்தேன், எனக்கோசரம் தானே கேட்டிருந்தேன் சொல்றது என்ன காமிக்கிறதுனா, அவர் தான் சந்திரமொழீஸ்வரர், அவர் தான் பரபிரம்மம், அவர் தான் சாட்சாத் பரமேஸ்வரர் காமிக்கிறது சொல்லப்படுறது. பெரியவா மீது எனக்கு பக்தி இருப்பதாக நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னை போல் எத்தனையோ பேர் சொல்லிக் கொள்ளுண்டு. ஆனால் எங்கள் யாருமே பெரியவா தன்னை சிவபெருமான அவதாரம் என்று ஒருபோதும் காட்டிக் கொண்டதில்லை. ஆனால் அந்த சிறுபையன் அபீத்தின் விஷயத்தில் அந்த பெரியவா மிகவும் ஸ்பஷ்டமாக தனது அவதார ரகசியத்தை வெளிப்படுத்தி கொண்டார். சந்திரமௌலீஸ்வரரான புஷ்பத்தை தனது தலையில் செறிந்து கொண்டு எனக்கோசரம் தான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டது மூலம் நான் தாண்டா சந்திரமௌலி என்று தெளிவாக எடுத்துரைத்து விட்டார். அந்த பையனின் பக்திக்கு ஈடு இணை கிடையாது. இங்கே காமிக்கிறதுனா பாருங்க, அந்த பையனும் முஸ்லீம் பையன் அபீத். இவரோ பிராமண குலத்தில் பிறந்து ரிக்வேத குடும்பத்தில் பிறந்து
வந்து மடத்தின் ஆச்சாரியார் இருக்கவர் மகா பெரியவான்னு எல்லாரும் உலகம் முழுக்கும் போற்றக்கூடிய அவர் வந்து அந்த குழந்தையனுடைய மனசு தெரிஞ்சுட்டு அவருக்கு வில் நாட் பி தேர் வில் பி ஷிஃப்டிங். ஸோ அவனை வந்து ஒரு முக்கியமாக அவனுக்கு ஒரு கிளைமேக்ஸ் சீனோட கொடுத்துட்டாரு அன்றைக்கி. அதாவது அவனுக்கு பெரிய அனுகிரகம் பண்ணிட்டார். அது மாதிரி செய்யும்போது எனக்கு தான் கொண்டு வந்துருக்கா, எனக்கு தான் வந்து ஒன்றை மலர் தானே அபிஷேகம் பண்ணி அவருக்கு அப்படியே வந்துப்பான். இல்லைன்னா அந்த முஸ்லீம் பையன் நம்ம கண்ணில் ஆனந்த கண்ணீர் விட்டான்னு சொல்லப்படுறது. ஸோ இது எதை காமிக்கிறதுன்னா மகா பெரியவா வந்து எப்படிலாம் அனுகிரகம் பண்ணியிருக்கா. தட் ரிஷப் சோர்ஸ் வந்து நம்ம இதாக சொல்கிறேன். அவர் குருநாதர் சொல்லும்போது நீங்கள் இதுக்கே கொடுக்க லோகத்துக்கே குரு சொல்கிறாள அப்படின்னு காசியில் கேட்டான்னு சொல்லுவாள். அவர் ஆக்சுவலாக வந்து எல்லாத்துக்குமே அவர் தான் அப்பா அம்மா எல்லாமே தான். ஸோ அந்த குருஸ்தானத்தில் இந்த குருபீடத்தை அலங்கரித்த பெரிய மகான் காஞ்சி மகான். நம்ம அன்பார்ச்சுனேட்லி நாங்கள்லாம் எங்கள் அடிக்கடி போகலாம், அப்போ தெரியல அவரோட பெருமை அவ்வளோவா. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் அவரை. எங்கள் குடும்பத்தாருக்கு எங்கள் அம்மா எல்லாம் சின்ன வயசில் நிறைய தொண்டு பண்ணியிருக்கேன் அவருக்கு. திருவாரூரில் இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், அது மாதிரி பண்ணியிருக்கேன். அது திருத்தணிக்கு வந்திருக்கார். திருத்தணியில் இருக்கும்போது கீழ்பிரசாரில் நாங்கள் வந்தோம். கொம்படி சத்திரத்தில் வந்து தங்கினார். அப்போ வந்து ஸ்ரீராமஜெயம் எழுதி கொண்டு கொடுத்து சும்மா புதுசாக சொன்னார். 10,000 இல்லைன்ட்டார் அந்த நோட்புகளை. திரும்ப ஃபுல்லாக பண்ணி போட சொன்னார். அப்புறம் ஒரு வெடி காசு கொடுத்தார் எனக்கு கமர்ஷியல் பண்ணி போட்டது. இதெல்லாம் அவர் வந்து பரபிரம்மா. அவர்கிட்ட மறக்க எதுவுமே மறக்க முடியாது, எல்லாமே தெரியும். அவர் ஒரு ஆள் போய் நின்னால் அப்படியே ஸ்கேன் பண்ணுவார் அவரை. அது மாதிரி லோகத்துக்கெல்லாம் குருவானவர். அப்பேற்பட்ட மகா குரு எப்படி அந்த அபியத்துன்ற பையனுக்கு அனுகிரகம் பண்ணான்னு தெரியும் பார்த்துருக்கோம். இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என் பின்னாடி இது வாக்பாதினிகள், பசினிகா மேசி மோதினி பத்மலா அருணாஜயினி சர்வேஸ்வரி கௌலினி இந்த ரகசிய யோகினி. இது வந்து ரமேஷ் வில்லிவாக்கம் அவன் போட்டு வந்து கொடுத்தான். எனக்கு வேணும்ட்டான்னு அவன் வந்து நேற்று சாயந்தரம் கொண்டு வந்து கொடுத்தான். அதை அவனை மாட்டிட்டு போயிட்டான். நான் கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. அது மேல் கையில் முன்கையில் வில்லு அம்பு, அடுத்து வந்து மிச்சம் 2 கைகளை வந்து அஷமாலையும் புஸ்தகம் வச்சுட்டுருக்கா. நம்ம ரகசிய யோகினி பேர் வாக்பாத நிகழ்வா. இதை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுமான்னு கேட்டுக்கிறேன். நமஸ்காரம்.